ஐபிபிஎஸ் கிளர்க் சூஸ் பண்ணலாமா, இல்லை வந்து யூனியன் பேங்க் எல்பிஓ ரிசல்ட் வந்துச்சு அது சூஸ் பண்ணலாமா? யூனியன் பேங்க் எல்பிஓ வந்து நிறைய பேர் மார்க்கெட்டிங் சேல்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க, அது உண்மையா? எனக்கு அந்த மாதிரிலாம் செட் ஆகாது, ஸோ அது என்ன அப்படின்ற கிளாரிட்டி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து 2-3 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நான் உள்ள ஒர்க் பண்ணுறவங்க எல்லார்கிட்டையுமே கேட்டுட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஒரு 5-6 பேர்கிட்ட நான் கேட்டுட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஆக்சுவலி ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. நீங்கள் பிஓவாக என்ன போஸ்டிங் நீங்கள் போகிறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன் பேங்க் பிஓவாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கிரேட் 1 ஸ்கேல் ஆஃபீஸர் தான், அதே தான் எல்பிஓவும். ஸோ அதே உங்களுக்கு சேலரிலையும் சரி கிரேட் லெவல்லையும் சரி பெரிய டிஃப்ரென்சஸ் எதுவுமே இருக்காது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுறது, நீங்கள் எந்த இடத்துல போஸ்டிங் போடப்பட்டிருக்கீங்களோ அங்கே வந்து 10 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் அதே இடத்துல தான் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிஓ எனக்கு கேட்டால் வந்து பிஓவோட இது ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் ஃப்ரீக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டு தான். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்தியன் பேங்க் எல்பிஓ இன்னும் ரிசல்ட் வரல, அது இன்னும் ப்ராசஸ் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்னும் ரிசல்ட் கன்ஃபார்மாக என்ன ஒரு நியூஸும் வந்து இந்தியன் பேங்க் எல்பிஓ பற்றி கிடைக்கல. ஸோ இந்தியன் பேங்க் எல்பிஓவாக இருக்கட்டும் இல்லை வந்து யூனியன் பேங்க் எல்பிஓவாக இருக்கட்டும், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் நார்மல் பிஓ ஆஃபீஸர்ஸோட கிரேட் லெவல் என்னவோ அதே கிரேட் லெவல் தான் இதுக்கும். ஸோ பெரிய சேலரியிலையோ எதுலையுமே உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தபடி கிளரிக்கல் சூஸ் பண்ணலாமா, இது சூஸ் பண்ணலாமா, எல்பிஓ சூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் தாராளமாகவே எல்பிஓ சூஸ் பண்ணலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு இடத்துல போஸ்டிங் பண்ணப்பட்டிருக்கீங்கன்னா அங்கே உங்களுக்கு 10 வருஷம் அங்கே அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் மேண்டேட்ரி ஆன விஷயம். ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. சேல்ஸு மார்க்கெட்டிங் இப்போல்லாம் வந்து எல்லா பேங்க்ஸ்லேயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் எல்லாருமே வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து ப்ராஃபிட்டும் ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ் மாதிரி வந்து ப்ராஃபிட் காட்டணும் அப்படின்னா எல்லாருமே பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் வந்து சேல்ஸ்லேயா இருக்கட்டும் மார்க்கெட்டிங்லேயா இருக்கட்டும் அவங்களும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஃபுல்லும் சேல்ஸு மார்க்கெட்டிங் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு பிஓ ஆஃபீஸருக்கு என்ன வேல்யூ அதே மாதிரியான ஒர்க் தான், நேச்சர் தான். அதனால் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணுறது எல்பிஓ சூஸ் பண்ணுறீங்க, எல்பிஓ செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்தியன் பேங்க் எல்பிஓ ரிலேட்டடாக இன்னும் கன்ஃபார்மான நியூஸ் எதுவுமே வரல. ஸோ அதனால் அதுவும் வரி பண்ணாதீங்க. வந்துச்சு அப்படின்னா நாங்கள் உடனே போஸ்ட் பண்ணுறோம். ஸோ டாடா பை.